நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போவது சங்கீதம் 136 அதிகாரம். சங்கீதம் 136 அதிகாரத்திலே கர்த்தரை துதித்தலை குறித்து கூறப்படுகிறது. அதாவது அந்த இடத்துல இருக்கிறது 26 வசனங்கள். 26 தடவை கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கூறப்படுகிறது. அதாவது இன்று மனுஷர்கள் தேவனுக்கு துதிக்க வரும் பொழுது எதற்காக துதிப்பதென்றே தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல மிகவும் அழகாக இந்த சங்கீதக்காரன் கூறுகிறான், நாங்கள் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று. முதலாவது அந்த இடத்துல கூறப்படுகிறது, அவருடைய மகோத்துவத்தை நினைத்து எங்களால் துதிக்கலாம். அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்று அவருடைய மகோத்துவங்களை நினைத்து துதிக்கலாம். அடுத்தது அவர் செய்த அதிசயங்களை குறித்து நினைத்து எங்களால் துதிக்கலாம். அதே போல் அவருடைய படைப்பை குறித்து எங்களால் துதிக்கலாம். இதற்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்தார். செங்கடலை பிரித்தார், பர்வதத்திலிருந்து தண்ணீரை கொடுத்தார், தேவன் அவர்களுக்கு மன்னாவை வானத்தின் கதவுகளை திறந்து அனுப்பினார். எத்தனையோ ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கும் காரியங்கள் இதில் கூறப்படுகிறது. நாங்கள் தேவனை இன்று துதிக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். நாங்கள் இன்று இந்த இடத்துல நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை மாத்திரமே. அதனால் அவருடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையிலே என்றும் இருக்கிறது. அதனால் நாங்கள் தேவனை நினைத்து, அவர் செய்த அற்புதங்களை நினைத்து, அவருடைய மீட்பை குறித்து நாங்கள் நினைத்து நினைத்து தேவனை துதிப்போம். நாங்கள் துதிக்கும் பொழுது எமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. தேவன் எங்களுடைய சுவாசத்தையும் விட அருகிலே இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறது. நன்றி.